Hello friends, welcome to the channel. இந்த வீடியோல வாட்ஸ்அப்போட டேர்ம்ஸ் அண்ட் பிரைவசி பாலிசி பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நீங்க இப்போ ரீசெண்டா உங்க வாட்ஸ்அப்ல பாப்அப் ஆயிருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல இப்போதைக்கு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, நாட் நோ, அக்ரி அப்படின்னு. நாட் நோன்னு கொடுத்துட்டு நம்ம மெசேஜ்குள்ள நிறைய பேர் போய் பார்த்திருப்போம். ஆனா அதே நம்மளால February 8 வரைக்கும் தாங்க இந்த மெசேஜஸ் ஸ்கிப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க இந்த அப்டேட்டிங் டேர்ம்ஸை எஃபெக்டிவா கொண்டு வராங்க. அதாவது இதை நீங்க அக்ரி கொடுத்தா மட்டுமே இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ண முடியும், இல்லைன்னா உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ அக்ரி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ்புக்குங்கிற கம்பெனி வாட்ஸ்அப்பை சில வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாங்கினதுலேருந்தே சின்ன சின்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ கொடுத்துருக்கிற அந்த டேர்ம்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்ல இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே ஃபேஸ்புக் பிஸ்னஸ்க்காகவும் அதை சார்ந்து இருக்கிற கம்பெனியோட பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்ல இருக்கிற டேட்டாவா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளோட மெசேஜஸ் தாங்க. அதாவது அது ஹாய் மெசேஜஸாக இருக்கலாம், குட் மார்னிங் மெசேஜ், பர்த்டே விஷ், ஃபார்வர்டட் மெசேஜஸ் அண்ட் வீடியோ, பர்சனல் இமேஜஸ், பர்சனல் வீடியோஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா மெசேஜஸ் தான் அவங்க டேட்டாவா எடுத்துக்கிறாங்க. அதை அவங்க அக்சஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்காக. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க உங்க ஃப்ரெண்டோட ஒரு சேட்ல நான் புதுசா ஒரு ஃபோன் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோன் ரிலேட்டடான ஆட் எல்லாம் அங்க பாப்அப் ஆகும். இது மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப்ல இருக்கிற அதர் ஃபீச்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லொகேஷன் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம லொகேஷன் ஷேர் பண்ணி நம்ம இருக்கிற அட்ரஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா? அக்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இந்த லொகேஷனை யாருக்கு ஷேர் பண்றீங்க, அந்த லொகேஷன்ல நீங்க எவ்வளவு நேரம் இருக்கீங்க அப்படிங்கிற அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமும் அவங்க எடுத்து பார்க்க முடியுங்கிற மாதிரி அதுல கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்ல நம்ம அனுப்புற மெசேஜ் சம்டைம்ஸ் யாருக்கு அனுப்பியிருக்கோமோ அவங்களுக்கு அது ரீச் ஆகாம இருக்கும், அதாவது டெலிவர் ஆகாம இருக்கும். அந்த மாதிரி மெசேஜஸ்லாம் இனிமே வாட்ஸ்அப் சர்வர்ல 30 டேஸ் தாங்க இருக்கும், அதுக்கப்புறம் டெலீட் ஆயிடும். ஆனா நம்மளோட வாட்ஸ்அப்ல இருக்கிற டேட்டா எல்லாமே வாட்ஸ்அப் சர்வர்ல லைஃப் லாங் இருக்கும். அதுல இருந்து அவங்க டேட்டாஸ் எடுத்து அவங்களோட பிசினஸ்க்காக அவங்க எப்ப வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த டேர்ம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாமும் நம்ம நிறைய அனுப்பிச்சிருப்போம், ரிசீவ் பண்ணியிருப்போம். அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமும் அவங்க கேட்கலாம், லிசன் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த டேர்ம்ஸ்ல கொடுத்துருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம இப்ப அக்ரி கொடுத்தோடனே நம்மளோட ஃபோன் நம்பர் என்ன மாடல் ஃபோன் யூஸ் பண்றோம், ஆண்ட்ராய்டா ஐபோனா, எந்த வெர்ஷன் வச்சு வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், ஃபோனோட பேட்டரி லெவல் என்ன, ஃபோனோட நெட்வொர்க் நீங்க யூஸ் பண்றீங்க, அதோட சிக்னல் உங்க லொகேஷன்ல நல்லா இருக்கா, நீங்க யார்கிட்ட ரொம்ப நேரம் பேசுறீங்க, உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, நீங்க ரொம்ப நேரம் பேசின நபரோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்களால அக்சஸ் பண்ண முடியும் நீங்க அக்ரி கொடுக்கும் பட்சத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவும் தேவையில்லை. வாட்ஸ்அப் தவிர வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா எனக்கு நான் அக்ரி கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெலகிராம், சிக்னல் அப்படின்னு அதர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. டெலகிராம் பத்தின வீடியோவை ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை எடுத்து டெலகிராம் எப்படி யூஸ் பண்றதுன்னு கூட பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.